சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதியே சரணியே திரியம்பிய கௌரி நாராயணி நமஸ்துதே. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவலியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வாரப்பலன். எப்படி வாரப்பலன்? இந்த வாரம் நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள 7 நாள் உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்து மாற்றக்கூடிய நாளாக இந்த 4 கிரகம் ஒண்ணு கூடுதுங்க. எதுக்கு? ஏன் இந்த வாரப்பலன் நம்ம கொடுக்குறோம்? தொழில், வேலை, படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் சேஞ்ச் பண்ண இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம். ஏன்னா சிவராஜ யோகம் 1 இருக்குது, அடுத்து குருச்சந்திர யோகம் இருக்குது 2, அடுத்து புத ஆதித்யம் இருக்கு 3. இந்த 3 யோகம் இந்த வாரத்துல நான் சொன்ன டேட்ல இருந்து இருக்குது. கரெக்டா 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளதான் இந்த பலன். அன்பார்ந்த கும்பராசி என்பவர்களே, பொதுவாக கும்பராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசி தான் கும்பராசி. தெளிவா பாருங்க, நல்ல ஒரு லாபகரமான ராசினா கும்பராசி மட்டும்தான். எப்படி எப்போதுமே பொருளாதாரம், வருமானம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா கும்பம் மட்டும்தான். அது மட்டும் இல்லைங்க, எதுலயுமே ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க கும்பராசிக்காரங்க. நீங்க செக் பண்ணி பாத்துங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. தைரியம், தன்னம்பிக்கை, நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. எல்லா விஷயத்திலும் கும்பராசிக்காரங்க இவங்க மாதிரி யாரும் ஹார்ட் ஒர்க் போட முடியாது. ஒரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. பிரம்மாண்டமான கற்பனை, பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா இந்த கும்பராசி மட்டும்தான். ஏன்னா இது காலச்சக்கரத்துக்கு 11வது ராசி, இது காற்று ராசி. வேகமான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய மைண்ட் பக்குவம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த வாரப்பலன் 7 சனியில பாத சனியை பாக்குறீங்க. 6ஆம் இடத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூடி இருக்கு. ஏது? 4 கிரகம். சூரியன், சந்திரன், எப்படி சந்திர பகவான் சேர்த்து நம்ம சொல்றேன், சந்திர பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான், அடுத்து புதன். கரெக்டா 4 கிரகம் ஒரே இடத்துல இருக்கு உங்களுக்கு. எப்படி? சூரியன், சந்திரன், புதன், குரு. குரு சந்திர யோகம், சிவராஜ யோகம், புதாதித்ய யோகம். இந்த 3 யோகம் கடுமையா வேலை செய்யும். 6ஆம் இடத்துல இருக்காப்புல இருக்கானா அது செய்யக்கூடிய வேலை எல்லாமே டபுள் மடங்கா, ட்ரிபிள் மடங்கா கொடுக்கும். ஏன்னா சனி வக்ரமான சனி இந்த குரு பகவான் சூப்பரா பாக்குறாரு. யாருடைய நட்சத்திரத்தை வாங்கி பாக்குறாரு? சனி பகவான் நட்சத்திரம் வாங்கி பாக்குறாரு. அதனால நீங்க கெட்டதை தயவு செய்து திங்க் பண்ணாதீங்க. இந்த வாரத்துல நல்லதை மட்டும் சிந்திங்க. ஏன்னா உங்களுக்கு வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, நிறைய பிரச்சனை பார்த்துருப்பீங்க. நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா சனி வக்ரமானது சில பேருக்கு சனி புத்தி வந்தா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். எப்படி? சனி புத்தி வந்தா ரொம்ப வருமானத்தை கஷ்டத்தை கொடுக்கும். பிரம்மாண்டமா ஒரு பெருசா ஆசைப்பட வச்சு உங்களை ஏமாத்தி போடும். அது படிப்போ, கல்வியோ, தொழிலோ, வேலை எல்லாத்துலயும் சொல்றேன். கும்பராசியை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் மருத்துவ செலவு, மருத்துவமனைக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க. நீங்க வேணா செக் பண்ணி பார்த்து. அடுத்து வேலை உத்தியோகத்துல நிறைய தரங்களை பார்த்திருப்பாங்க. அடுத்து கணவன் மனைக்குள்ள ஒரு மனக்குழப்பம், மனக்குழப்பம், தடுமாற்றம் கண்டிப்பா இருந்திருக்கும். நண்பர்கள் கூட்டாளி ஏமாத்திருப்பாங்க. ஜாமீன் போட்டு மாட்டிருப்பாங்க. நீங்க எத்தனை கேட்டுப்பாரு. ஏன்னா இது மாதிரி கிரகம் திசாபதி சரியில்லை, இந்த மாதிரி ஒரு தடங்களை சந்திச்சது யாருன்னா கும்பராசிக்காரங்க. எதுவுமே ஆசைப்படுறாங்க, ஆனா பெருசா அடைய முடியல. அது வருமானமா, தொழிலா, உத்தியோகம் எல்லாத்துலயும் சரி, கணவன் மனைவி எல்லாரும் தரங்கள் கொடுத்துருப்பாரு. ஆனா இப்ப பாருங்க, இந்த 4 கிரகம் ஒண்ணு கூடி பாருங்க, எல்லாமே 12ஆம் இடத்தை பாக்குது பாருங்க. எப்படி? உங்களுக்கு 12ஆம் பாவத்தை எல்லா கிரகம் பாக்குது. யாரு? சூரியன் பாக்குறாரு, புதன் பாக்குறாரு, குரு பாக்குறாரு. இது எல்லாமே சேர்ந்து 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்க்கும்போது இங்க விரயமான விஷயம் நடக்காது. ஏன்னா அது நிக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே சூப்பரா கொடுக்குற. சூரியன் புதனுடைய சாரத்தை வாங்கி பாக்குறாரு. எப்படி? புதன், அந்த புதன் இப்பதான் வக்கர நிவர்த்தியானார். உங்களுக்கும் புதனுக்கு ஒரு நட்பு கிரகம் உண்டு. ஒண்ணு இல்ல, இப்ப புதன் சாரத்தை வாங்கி போனா உங்க மேல எந்த ஒரு கேஸ் படம் அந்த கேஸ் எழுதுறதுனால உங்க பக்கம் தீர்ப்பு அதிகமா வரும். என்ன சொல்ல, இந்த புதாதித்யம் அரசாங்க கதவோட சேர்ந்துல இருக்கு. உங்களுக்கு 7ஆம் வீட்டு கூட சேர்ந்துல உட்காந்துருக்கு. அப்ப அவங்க மனைவி சொத்து, மனைவியுடைய அப்பாவுடைய சொத்து, இல்ல உங்களுடைய அப்பா அம்மாவுடைய சொத்து, எப்படி மனைவி வழியோ இல்ல கணவன் வழியோ உள்ள சொத்துக்கள் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுடைய சொத்து சந்தோஷத்துல ஒரு வழக்கு இருந்தால் அந்த வழக்குல கேஸ்ல நீங்க ஜெயிச்சு உங்களுக்கு சாதகம் வரும். நிறைய பேர் வேலை கிடைக்கிறாங்களா, வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை, அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு. நான் கும்பராசி சொல்லிடுறேன், கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு. தேடி வரும். நீங்க எதுவும் தேடி போகணும். அரசாங்க காசு வீட்டுக்குள்ள கண்டிப்பா வரும். கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு நான் சொல்றேன். ஏன்னா சூரியன் அங்கேதான் இருக்காரு, சந்திர பகவான் அங்கேதான் இருக்காரு. நல்லா பாருங்க, கும்பராசியை பொறுத்த சூரியன், சந்திரன் அங்கேயுமே சேர்ந்து. இப்ப மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஏதோ ஒரு வகை மூலமா உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது காட்டு. அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கு பாருங்க. திருமணத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க திருமண பிரச்சனை வரும் அப்படிமா. உங்களுக்கு பிரச்சனை வராது. திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடங்களும் வராது. நண்பர்கள், கூட்டாளி, திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும். கணவன் ஒற்றுமை எல்லாமே இருக்கும். பொதுமக்களுடைய தொடர்பு சூப்பரா இருக்கும்.
இப்ப ஒண்ணும் இல்ல, உங்க அப்பா சொத்து தாத்தா சொத்து வழக்கு போட வழக்கு கேஸ் எடுத்து நடத்தி பாருங்க, தீர்ப்பு உங்க பக்கம் சூப்பரா வரும் பாருங்க. இந்த யோகமானது இந்த மாதிரி வேலையை செய்யுங்க. ஏன்னா சனி பவன் இந்த குரு பவன் பாக்குறாருங்க. யாருக்கு குரு யோகமா இருக்கு நான் சொன்ன விஷயம் எல்லாமே மாறாதுங்க. ஏன்னா இங்க குரு உச்சமா இருந்தா 100க்கு 200% நல்ல பலன் கொடுத்தே ஆகணுங்க. அப்ப நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். மெயினா பாருங்க, வெளிநாட்டு வெளியூர் எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் இருக்குன்னு சொல்லுங்க. வெளிநாட்டு விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவேன். அதே படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்புகளில் எந்த ஒரு தடங்களும் மேக்சிமம் வராது. இப்ப எடுங்க லாட்டரி டிக்கெட், நீ எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க ஜாக்பாட். ஏன்னா 12ஆம் இடத்தை எல்லா காரும் சேர்ந்து பாக்குறதுனால சொல்றேன், லாட்டரி நான் எடுக்க சொல்லுவீங்க. அதுக்கான யோகம் உங்களுக்கு முழுக்க வேலை செய்யும். மெயினா கும்பராசிக்கு மட்டும் தான் இப்ப லாட்டரி யோகம் முழுக்க நல்லா சூப்பரா வேலை செய்யும். உங்களுக்கு எந்த கிரகம் யோகமான கிரகம் அந்த கிரகத்தை கரெக்டா மூவ் பண்ணி எடுக்கணும், சம்பந்தமா எடுக்கணும். எடுத்து பாருங்க, இந்த வாரத்துல செம்ம யோகம் இருக்கு. என்ன உங்களுக்கு சுக்கிரபவன் ஸ்ட்ரெயிட்டா 8ஆம் இடத்துல போய் நீசமாறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு 4க்கு 9 ரொம்ப நீசமாகறாங்க. இப்ப வண்டி வாகனம் வீண் செலவை காட்டும். இடம் பூமியில கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க அப்பா சொத்து தாத்தா சொத்துல கொஞ்சம் கவனமா, இந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு தடங்களை காட்டும். அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சின்ன செலவை காட்டணும், பெருசா எதுவும் பாதிக்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இரும்பு சார்ந்தவளை, நெருப்பு சார்ந்தவளை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா. ஏன்னா எந்த ஒரு கெட்டதுல நான் சொல்ல முடியாது, நான் சொல்றேன். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் வரும். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, எடுத்தவன அவிட்டத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இப்படி அவிட்டத்துல பார்த்தா தைரியம் தன்னம்பிக்கை எப்போதும் விட மாட்டாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்தையும் அவிட்டத்துல பிறந்தவங்க, மெயின் அந்த கும்பராசில பிறந்தவங்க சரம டேலண்டா இருப்பாங்க. இப்ப பாருங்க, நட்சத்திர தேதி 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. நல்ல இடத்துல நல்லா ஸ்தான வீட்டுல சூப்பரா உட்காந்துருக்காரு. அப்ப வேலை தேடுறீங்களா, வேலை உதயத்தை இடம் மாறணுமா, தொழில் சேஞ்ச் பண்ணணுமா, கண்டிப்பா பண்ணிக்கோங்க. அதுக்கான அந்த வாரம் சூப்பரா இருக்கும். வீட்டுல சுப செலவு, சுபகாரியங்கள், வெளிநாடு வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்கும். கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை கொஞ்சம் சரியாகும். நல்ல ஒரு மாற்றம் அந்த அவிட்டத்தில் பிறகு நல்ல டைம் கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா எந்த ஒரு கெட்டதும் அவிட்டத்துக்கு நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கிரக அமைப்பு சூப்பரா உட்காந்துருக்காரு. மெயினா யூனிஃபார்ம் போட்டுவாங்க, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி நல்லா இருக்குங்க. இட சம்பந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. ஒரு வழக்குல ஜெயிக்கக்கூடிய யோகம் தேடி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அவிட்டதுக்கு அப்புறம் சதயனத்தில் பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமான கற்பனை, பயங்கரமா இவங்க யாரும் திங்க் பண்ண முடியாது. சதயத்தில் பிறந்தாவே உங்க நட்சத்திர தேதி செவ்வாய் காலம் நிற்கிறா, நீங்க கவலைப்படாதீங்க. செவ்வாய் நட்சத்திரம் தான் போறாரு, அவிட்டத்துல போறாரு சதய அதிபதி. அப்ப அதனால நிறைய பேருக்கு பாருங்க, சுப செலவு சுபகாரியங்க மாதிரி நல்லா செலவா பண்ணிக்கங்க. செலவா தான் பண்ண வைப்பாரு, அதுக்கான நேரம் தான் உங்களுக்கு தேடி வரும். நீங்க கவலைப்பட வேண்டாம், அது நல்ல செலவா வரும். என்ன சொல்றேன்னா நல்ல செலவா உங்களுக்கு தேடி வரும் சொல்றேன். இப்ப வெளிநாடா வெளியூரா, வேலை உத்தியோகமா, படிப்பு கல்வியா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இந்த வாரத்துல உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நான் சொல்றது 10ல இருந்து 17 சொல்றேன். மெயினா மருத்துவத்துறைங்க, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுங்க, அடுத்த அரசியலுங்க, அடுத்த கற்பனையான குணங்க, இந்த துறை எல்லாமே நல்லா இருக்குங்க. கெமிக்கல் துறை, மருத்துவத்துறை எல்லாம் இந்த துறை எந்த சம்பந்தம் படிச்சாலும் சரி, படிப்புகளுக்கு எந்த ஒரு கெட்டதையும் என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கிரக அமைப்பு சூப்பரா உட்காந்துருக்கு பாருங்க. சதயத்துல பிறந்தவங்க சொல்றேன். அடுத்த புரட்டாதியத்துல பிறந்த ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரிகமான குணம் எல்லாமே இந்த பாருங்க. இந்த புரட்டாதியத்துல பிறந்தா கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. உடைய பொறுமை இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும். கொஞ்சம் கடன் இருக்கும், பகை இருக்கும், நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து பழங்க. இதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு. மற்றபடி வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்கற எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம் எந்த ஒரு தடங்களும் மேக்சிமம் வராது. யாரு மெயினா இந்த நட்சத்திர பிறந்தவங்க சொல்றேன். அது இந்த புரட்டாதி பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைம் வேலை செய்யுது. அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம், வெளிநாடு, லாபம், வருமானம் எல்லாமே நல்லா இருக்கும். கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்க்கணும். யாரு இந்த புரட்டாதி இந்த வாரத்துல மட்டும் சொல்றேன். மற்றபடி ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, அடுத்து நகர வச்சிருக்கவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள், ஐடிஎஃப் உள்ள நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல டாப்பான யோகம் இப்ப தேடி வரும். வரக்கூடிய வார பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள வாரமாகவே அமைகிறது.